The next one, pressure in fluids. Okay. ஃப்ளூயிட்ஸில் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். we know what is pressure. All the flowing substance is called what is fluids? All the flowing substance is called fluids. Okay. அதாவது ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஃப்ளோயிங் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? எந்த ஒரு பொருள் ஃப்ளோ ஆகுதோ, தட் மீன்ஸ் ஏர் ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், பெட்ரோல் எல்லாம் நமக்கு என்ன ஆகுது, எந்தெந்த பொருள் சாலிட் தான் எக்ஸப்ட் சாலிட், எந்தெந்த பொருள்லாம் நமக்கு வந்து அது ஃப்ளோயிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் எபிலிட்டி டு ஃப்ளோ, அதான் நமக்கு என்னது ப்ரெஷர் அப்படிங்க ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது. சாரி, அதான் நமக்கு என்னது ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஆல் த flowing substance, both liquids and gases, are called fluids. Okay, so like solids, fluids also have weight and therefore exert pressure. அதாவது solids ஆகட்டும், fluids ஆகட்டும், அதாவது liquidல நமக்கு என்ன சொல்றோம், நம்ம liquid ஆகட்டும், gas ஆகட்டும், some have weight. Okay, have a weight. இது liquid ஆகட்டும், solid ஆகட்டும், gas ஆகட்டும், எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், நமக்கு வந்து weight இருக்கும். At the same time is exert the pressure also. Okay, so take one container filled with நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்டெய்னரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். when filled in a container, the pressure of the fluid is exert in all direction. ஒரு fluid நம்ம எடுத்துக்கிறோம், that means ஒரு liquid நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் உள்ள மாலிகூல்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, fluids is exert the pressure in all directions. Okay, the pressure of the fluids is exerted in all directions and at all the points of the fluid. Okay, so since the molecule of the fluids are in container, that means constant rabbit motion. அதாவது இந்த கண்டெய்னர்ல உள்ள இந்த கண்டெய்னர்ல உள்ள liquids, that means fluidsல உள்ள molecules நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா constant and rabbit motionல இருக்கும். fluids are molecules வந்து constant rabbit motionனா ஒழுங்கற்ற முறையில் ஒரு ஸ்பீடான ஒரு மோஷன்ல வந்து இருக்கும். இங்க அப்படின்னு எல்லா டைரக்ஷன்ல போதும் ஈக்குவலா மூவ் ஆகும். Okay, so particles are likely to move equally in all the directions. எல்லா டைரக்ஷனுக்கு என்ன பண்ணுது வந்து எனி டைரக்ஷன் என்ன பண்ணுது அங்கங்க போயிட்டே இருக்கும். ஓகேவா? therefore the pressure exerted by the fluid acts on the object from all the directions. Okay, so pressure in fluids is calculated. இந்த fluidனுடைய pressure வந்து எவ்வளவு இருக்கு, இந்த பாருங்க, இது வந்து gas pressure இருக்கு, இதுல நமக்கு gas molecules இருக்கு. ஓகேவா? தட் மீன்ஸ் கொலிஷன்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் கிவ்ஸ் த ப்ரெஷர். அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ்ல உள்ள இந்த ஃப்ளூயிட்ஸ்ல உள்ள மாலிகூல்ஸ் நமக்கு என்ன பண்ணுன்னா, கிவ்ஸ் த கொலைட் ஆகும். மோதும் போது நமக்கு என்ன நடக்கும்னா, gives rise to ப்ரெஷரை நமக்கு என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ப்ரெஷர், அதாவது பிளட் இஸ் ஆல்சோ ஃப்ளூயிட் தான். ஓகேவா? டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ ஃப்ளூயிட் பை ஏரியா ஓவர் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். ஓகேவா? இது தெரியும் நமக்கு வந்து ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியா, தட் மீன்ஸ் F by A. Okay, so we shall first learn about the pressure exerted by liquid and then learn about the pressure exerted by gas. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல gases இருக்கு, இங்க நமக்கு என்ன இருக்கு, liquids இருக்கு. ஓகேவா? ஸோ liquids நமக்கு என்ன இருக்கு, gases இருக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, liquidsல என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்கு, அதாவது pressure due to liquids, pressure due to gas. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்னதுன்னா, the force exerted due to the pressure of a liquid, a body submerged in it and on the walls and the container is always perpendicular surface. அதாவது force வந்து exerted ஆகுது, என்ன காரணம், due to the pressure. ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது, என்ன காரணம்னா, அந்த மாலிகூல்ஸ் இந்த லிக்விட்ஸ்ல உள்ள நமக்கு என்ன ஆகுது, மாலிகூல்ஸ் நமக்கு என்ன ஆகுது, கொலிஷன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ரெஷர் வந்து நமக்கு அது ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்டட் டியூ டு த ப்ரெஷர் and of the liquid on your body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. Okay, and the 3.3 we can see the pressure acting on side and all the sides of the vessel. நம்ம வந்து அந்த 3.3ல உள்ள அந்த இதை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது எல்லா டைரக்ஷனுக்கு என்ன ஆகுதுன்னா, அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது. ஓகேவா? நமக்கு என்ன நடக்குது, நம்ம வந்து எல்லா டைரக்ஷனையும் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதனுடைய ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்ட் ஆகுது. பிகாஸ் the force exerted due to the pressure, on of a liquid on a body
சப்மர்ஜ்டு ஆன் எ போட் நமக்கு என்ன ஆகுது, சப்மர்ஜ் ஆகுது. ஓகேவா? ஸோ சப்மர்ஜ் அதாவது அந்த 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 லிக்யூட்ஸில் வந்து ஏற்படுகின்ற ப்ரெஷர்னால கண்டிப்பாக அந்த 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 லிக்யூட்ஸில் வந்து எந்த ஒரு பொருளும் மூழ்கி இருக்கு, ஒரு பொருள் வந்து முங்கி இருக்கு, சப்மர்ஜ்னா முங்கி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த லிக்யூட்ஸினுடைய ப்ரெஷர்னால ஒரு லிக்யூட்ல இருந்து சப்மர்ஜ் ஆகிக்கிற ஒரு பாடி மேலே அந்த அந்த பாடி அந்த அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த பாடி மேலேயும் அதே சமயம் அந்த கண்டெய்னரில் வால்ஸ் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குமா. இந்த சர்ஃபேஸ் என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலர் இருக்கும். அதாவது ஒரு லிக்யூட் இருக்குது, அந்த லிக்யூடில் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும்னா ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக லிக்யூட்னாலும் லிக்யூட்னாலும் கேஸ்னாலும் இஸ் எக்ஸர்ட் த ப்ரெஷர் ஹேவ் எ வெயிட். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஷர் அந்த லிக்யூட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் due to the pressure of the liquid on body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. Okay, so we can see the pressure acting all the side of the wall. It means container or vessel. ஓகேவா? அதாவது ஒரு லிக்யூட் இருக்குது, அந்த லிக்யூட்லேருந்து ஒரு பாடி அப்படியே சப்மர்ஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த கண்டிப்பாக அந்த லிக்விட் நமக்கு என்ன இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணோம்னா அந்த கண்டெய்னர்களுடைய அந்த வால் மேலேயும் அந்த பொருள் மேலேயும் அந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணணும், எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். புரியுதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். ஒரு பலூன் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஏரை ஃபில் பண்ணுறோம். Okay, when an air-filled balloon is immersed inside the water in a vessel, is immediately comes up and floats on a water. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு பலூன் எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபுல்லு ஏரை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு 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 பக்கெட் இருக்குது, அது தண்ணி ஃபுல்லும் வாட்டர் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், முக்குறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுது, வந்து உள்ளே முங்காது, மேலே எழும்பி வரும். அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினாமினா அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்னதுன்னா அந்த வாட்டரில் நமக்கு வந்து ஒரு அப்போர்டு ஃபோர்ஸ் அப்போர்டு ப்ரெஷர் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகும், ஆக்ட் பண்ணும். நமக்கு என்ன பண்ணும், அப்போர்டு ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகும். தட் மீன்ஸ் when an air filled balloon is immersed inside the water in a vessel is immediately comes up and flows on a water. Because the water exerts the pressure. வாட்டர் என்ன பண்ணுது, அந்த பலூன் மேலே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ண என்ன டேரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்போர்ட் டேரக்ஷன் நமக்கு என்ன எக்ஸெப்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை காட்டினா உங்களுக்கு புரியும். அதாவது இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து முங்கி இருக்குது, இதில் வந்து இமர்ஸ் ஆகிருக்கு, சப்மர்ஜ் ஆகிருக்கு. இது வந்து என்னதுன்னா எல்லா டேரக்ஷனுக்கு என்ன பண்ணால் அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா டேரக்ஷனுக்கு என்ன ஆகும்னா ஆக்ட் ஆகும். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஏரை ஃபில் பண்ணியிருக்கோம், நம்ம தண்ணிக்குள்ளே முக்குறோம். இப்போ நமக்கு என்ன ஆயிருந்தா மேலே வந்துடும். பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்போர்ட் டைரக்ஷனுக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது லிக்யூடில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகுது, எல்லா டேரக்ஷனுக்கு என்ன மூவ் ஆகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தவங்க வாட்டரை ஃபில் பண்ணிட்டு ஹோல் போட்டுன்னா நமக்கு என்ன ஆகும்னா எல்லா டேரக்ஷனுக்கு என்ன ஆகும்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ஆல் டேரக்ஷன்ஸ் ஆக்ட் ஆன் த ஆல் டேரக்ஷன்ஸ் இந்த வெசல். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா எல்லா செல் நமக்கு என்ன வாட்டர் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகும், வெளியில் வரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த அதனுடைய சைடில் ஃபுல் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த லிக்யூட் அப்படிங்கிறது வந்து அந்த சைடில் ஃபுல்லும் வெளியில் வருது. ஸோ சிமிலர்லி த லிக்விட் ப்ரெஷர் acts or in lateral size also. When the bottle having a water is pures on the size, we can see water coming out with the speed. Okay, this is because liquid exerts a lateral pressure on the walls and the container. Okay, புரிஞ்சுதா? ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா டைரக்ஷனுக்கு என்ன ஆகும், ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ டுடே ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது என்னதுன்னா நடத்தின வரைக்கும் படித்து எனக்கு எழுதி காமிச்சிருங்க. ஓகேவா? ஸோ என்ன ஹோம்ஒர்க்னா வாட் இஸ் த்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபோர்ஸ். ஓகே, வாட் இஸ் ப்ரெஷர், தென் why cutting tools have sharp edges, then why a camel can run in a
run in a fast in desert easily. SI units of thrust, what is the SI unit of pressure, then pressure in fluids, then pressure due to liquids, what is fluids. Okay, the homework, study and write. Thank you.